சிவகங்கை மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக எழுப்பிய தமிழ் நூலக கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல். சாமுவேல், சொல்லுங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தன்னுடைய கள ஆய்வை சிவகங்கையில் தொடங்கி இருக்கிறார். அவருடைய நிகழ்ச்சி நிரல் என்னென்ன அரசு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கெடுக்க இருக்கிறார்? இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அழகப்பா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக இன்றைய தினம் சென்றிருக்கிறார். இந்த நிலையில் திருமதி லட்சுமி வளர் தமிழ் நூலகத்தையும் ஐயன் திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு திறந்து வைத்து தற்பொழுது அவர் பேருரையாற்ற இருக்கிறார். இந்த நிகழ்வின் போதுதான் தற்பொழுது நூலகத்தை திறந்து வைத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது நூலகத்தை பார்வையிட்டு அங்க இருக்கக்கூடிய புத்தகங்கள் மற்றும் அதே போல காங்கிரஸ் அமைச்சர் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலையரங்கில் இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள இருக்கக்கூடிய முதல்வர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது முதற்கட்டமாக திருமதி லட்சுமி தமிழக நூலகத்தை தற்போது திறந்து வைத்து தற்போது அதை பார்வையிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல்.